பெரியவர்கள் பெரியார்களே விதமாக நிறைய பேர் கூத்து பார்த்தவங்க இருப்பீங்க, கூத்து பார்க்காத இருப்பீங்க. இந்த ஊர்ல உபயோகம் நடக்கும். இந்த அம்மனுடைய கூட இருக்கிறது. இந்த கூடையில எந்த செல்வம் போட்டாலும் அந்த செல்வமானது வளர என்பது ஐதீகம். அதனால இந்த ஊர்ல முத இந்த நாடகம் நடக்குது. அது பேர் தெரியாதியா காசு போட்டாங்க, அதனுடைய கதை பின்னாடி சொல்றேன். அதனால இந்த சர்வத்தையே ஒரு வாய்ப்பு அவங்க கையில கிடைச்ச ₹1 ₹5 ஏதோ கிடைச்சு அம்மன் இந்த கூடையில போட்டு உங்களுடைய புண்ணியத்தை தேடி போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காசு இல்லாதவங்க கவலைப்படுறவங்க மூக்குல காதுல கையில வரத எல்லாம் இருக்கிறத கை போடுங்க. அப்புறம் கடிச்சு ஒரு அணுகல்ல சீட்டை கொடுத்தா அப்புறம் போய் கல்யாண உபயத்தை செய்யக்கூடிய முனுசாமி கவுண்டர் ஐயாவர் மூலியமா இந்த நாளை குழுவுக்காக வேண்டி அந்த மாறி வழங்கப்படுகிறோம். அது 101 சிப்பதியும் அதே போன்று சம்பத் உபயா மாஞ்சால குலவந்தி சம்பத் சுத்தலட்சுமி பட்டாபிராமன் தனலட்சுமி இந்த குடும்பம் தான் ஒன்னா சேர்ந்து இந்த நாடக குழுவுக்காக வேண்டி அன்பளிப்பா மாறி வழங்கப்படுது. அது 101 இந்த குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாடக குழுவுக்காக வேண்டி அன்பளிப்பா மாறி வழங்கப்படுது. அது 101 இந்த பாஞ்சால குலவந்தி உபயத்தை செய்யக்கூடிய அது புஷ்பராஜி நிர்மலா இந்த குடும்பத்தை ஒன்றா சேர்ந்து நாடக குழுவுக்காக வேண்டி அன்பளிப்பா மாறி வழங்கப்பட்டது. அது 101 பேர். நீ முதல்ல ஓட்டு போடு. உனக்கு கல்யாணம் செய்யக்கூடிய இந்த குடும்பத்தில் எஸ் கணேசன் மேஸ்திரி ஐயா அவர்கள் மற்றும் ஜி லட்சுமி ஜி பழனி இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து அன்பளிப்பா மாறி வழங்கப்படுவார்கள். 201 பேர் அந்த குடும்பத்திற்கு நம்முடைய சார்பாக அது சிறந்த நமஸ்காரம். இந்த உபயோகத்தை செய்யக்கூடிய அதை சின்னசாமி பூங்காவன் இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் குழுவுக்காக வீட்டு அன்பளிப்பா மாறி வழங்கப்படுவார்கள். அது 101 பேர்.
எங்க அம்மா கீழே வருவாங்க செங்கல் வாங்குறதுக்கு அந்த நேரத்துல போடலாம். அதனால அமைதியா அவர் மொழி அவங்க கூட கேட்டு போயிடும். இல்ல அது உள்ள போய் சின்ன மாதிரி நேரம் போய் மாத்தியாங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் கமிஷன். ஏன் அந்த அம்மா கீழே இறங்கி வராங்க? எதுக்கு வராங்கன்னா வறுத்து செங்கல் வாங்கிட்டு போறாங்க. எல்லாருக்கிட்டே செங்கல் வாங்கி துணியாக பட்டது இறக்க போறாங்க. செங்கலை போடுறதுல போடுங்க அது சொல்லுவாங்க. அப்புறம் போடுங்க 12 வாரியம்மா பெண்ணாய் பிறப்பதே பாவம் என்று சொல்வார்கள். சொல்வார்கள். பெண்ணாய் பிறந்ததை விட ஒரு பிடி மண்ணாக நான் பிறந்திருந்தேன். ஆனால் புல் பூண்டு முளைத்து ஆடு மாடு வளர்ந்து ஆடு மாடு மேய்ந்து அதனுடைய அங்கம் பொருளுக்காக அது காரணமாக. ஆனால் நான் பெண்ணாக பிறந்து நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சமான பாஞ்சால தாக்கத்தை ஆண்டவனுடையான பாஞ்சால மன்னனுக்கு யாகத்திலே பிறந்தவரை நான் யாகச்சேரி என்றும் பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்தவரை நான் பாஞ்சாலி என்றும் தீயிலே பிறந்த காரணத்தை வகித்து திரௌபதி என்று சித்திரங்கர மாநில உபயத்தை செய்யக்கூடிய கலந்த சேவை உபயத்தார் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் அன்பு கூர்ந்து அன்பளிப்பா வாரி வழங்கப்பட்ட ரூபாய் அது 101 ரூபாய் சுவே செய்யும். இப்படி ஒரு பெண்ணாளர் பிறந்த உடனே அது பிறந்து வளர்ந்த உடனே அது வயது கண்ட பிற்பாடுதான் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை நியமிப்பார்கள். ஆனால் என்னுடைய வித்தியாச்சாரத்தின் பிரகாரம் என் தந்தையா விளங்குடியான பாஞ்சால மன்னன் மாப்பிள்ளை நியமித்துதான் பிறகு என்னை பிறக்க செய்தார். அப்படி பிறக்க செய்தார். யாருக்காக என்னை நியமித்தார்? பாண்டவர்களிலே ராஜாக்களிலே நடுநாயகனாக விளங்குடியான ஆனால் அவர்கள் அர்ஜுன எம்பெருமானுக்காக வேண்டி என்னை பிறக்க செய்தார். அப்படி நான் பிறந்து அழகான முறையிலே வளையாவை வெள்ள வளைத்து பிராமண உருவத்திலே என்னை மனமுடித்தார். அப்படி மனமுடித்து பார்த்தேன். அப்படி என் தந்தையான பாஞ்சால மன்ன அர்ஜுனுக்காக என்னை பிறக்க செய்தாலே தவிர பிராமண உருவத்திலே வந்து வளையாவை வில்லை வைத்து என்னை மாலையிட்டு போனவர்களே பார்த்தால் என் தந்தை பாஞ்சால மன்னன் ஏது அர்ஜுனன் தானே நாம் மகளாக பாஞ்சாலை என்னும் மகளாக பிறக்க செய்தோம். யாரோ ஒரு பிராமணன் வந்து நம் மகளை கடம்பிடித்து செல்கின்றானே நான் செய்த சபதம் வீணா போயிருக்கும் போல இருக்கே. அப்படி என கல்வி என் தந்தையானவர் என்னை கூட்டிக் கொண்டு போகும்பொழுது எங்களுக்கு தெரியாமலே எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்னை சென்றாங்க மாலை கழித்துமா நானும் அர்ஜுனன் இருக்கிறோம். பெரியவராக விளங்கும்படியான தர்மராஜா என்ன தெரிவிக்கின்றார்? அவன் தாயார் விளங்கும்படியான ஒரு புயல் வீட்டில் இருக்க வெளியே நின்று கொண்டு அம்மா இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு பிச்சையை கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படி என்று சொன்ன உடனே என்ன சொல்றாங்க? பிச்சை என்றால் உண்ணுகின்ற உணவாச்சு. எனக்கு 5 பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்களே 5 பிள்ளைகளும் பேராதாரம் இல்லாம சரிசமமா பங்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து பாக்குறாங்க. நாங்க மாலை கழுத்துமா நிக்கிறோம். யாரை சொல்லியிருக்கிறேன் கேட்க தான் தாயே நாங்கள் சொன்னோம்னு சொல்ல உடனே பெரியோருடைய வாயில்பாக இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னா அது முன்பூர்வ ஜென்மத்தில் பலன் இல்லாது அது நடக்காது. சரி அப்படியே சொன்ன பிரகாரம் இந்த திரௌபதியை நீங்கள் 5 பிள்ளைகளும் மனம் முடித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே பாஞ்சால மன்னன் ஓடி வந்தார். திண்டியே வந்தவர் பாண்டவர் என்று அறிந்திருந்தாலும் என் மகள் ஒன்று தின்ன முடியாத தின்பண்ட பொருள் கிடையாது. நீங்க 5 பேரும் பங்கு எடுத்துக் கொள்வதற்கு நான் அர்ஜுனுக்கு மட்டும்தான் பிறக்க செய்தேன். என் மகள் பாஞ்சாலியை உங்கள் 5 ராஜாவுக்கு மனம் முடிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் வியாச பகவான் தோன்றினார். அப்படி வியாச பகவான் தோன்றி பாஞ்சால மன்னா நீ என் மகள் அப்படி என்று உரிமையோடு சொல்றிய இந்த பிரிவில்தான் பாஞ்சாலி உனக்கு மகள். போன பிரிவிலே நலமகள் ராஜனுக்கு நலாயணி என்று பெயரோடு பெண்ணாக பிறந்தார். அப்படி பிறந்து அவர் தக்க பருவத்தை அடைந்த உடனே எந்த நாட்டு அரசர் சென்றாலும் அந்த மாமலை எல்லாம் பிடிக்கவில்லை அப்படி என்று மறுத்தார். இதை பார்த்துக் கொண்டே இருந்தான் நாரதர். இந்த நலாயணி இவ்வளவு திமிழ்வாட்டமாக இருக்கின்றாரே இவருடைய கற்பை சோதிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தேவலக சார்ந்து இந்திரனிடத்திலே சொல்ல இந்திரன் பார்த்தான். மவுக்கல்யம் என்று சொல்லப்படியான ஒரு முனிவரை அழைத்து நீங்கள் சென்று நலமகாராஜத்தில் பெண்ணை கேட்டு நலாயினியை மனம் முடித்து அவர் கற்பை நீங்கள் சோதிக்க வேண்டும். அந்த மவுக்கல்யம் முனிவர் என்ன செய்தார்? என் தந்தையத்தில் வந்து பெண் கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது ஐயா முனிவரே எத்தனையோ இளமையான இருக்கும்படியான ஆடவர்கள் எல்லாம் வந்து பெண் கேட்டும் என் மகள் யாருமே வேணாம்னு சொல்லிட்டு ஆனா நீங்களும் வயசான முனிவராக்கு உங்களை போய் என் பெண்ணை எப்படி கட்டிக்கும்? சரி அப்படி இருந்தாலும் வந்துட்டீங்க. அந்த இடத்திலே தாதி பாகங்களோடு விளையாடி கொண்டு இருக்கிறது என் மகள் நலாயினி. அதுக்கே ஒரு அரசாங்க முத்திரம் பார்த்த ஒரு கடையாளி நீங்கள் சென்று
என் மகளுக்கு சம்மதம் அப்படி என்றால் ஆமா. அந்த மோதிரத்தை வாங்கிடுவாங்க. வாங்கி கொண்டு அப்படி வாங்க. சொன்ன உடனே இவர் வர வழியில என்ன பண்ணாரு, மன்மதனை கூட்டாரு. ஆமா. மன்மதனை கூட்டு கூப்பிட்டு அந்த